Greetings everyone, welcome to our channel. நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் போட சொல்லி. ஸோ நம்ம அப்டேட் பண்ணாததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த ஃப்ரைடேவோட கம்ப்ளீட் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸ் பார்த்துடலாம். போர்ஷன்ஸில் தமிழில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதோட சில லெசன்ஸ் ஆட் ஆகலாம், இல்லை எடுக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேரி ஆகும். ஸோ காமனாக இருக்கக்கூடிய தமிழ்ல இருந்து இயல் 4 வரைக்கும் செப்டம்பர் மந்த் போர்ஷன். அடுத்தது இங்கிலீஷில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் 1.1லேருந்து அது 1.6 எக்ஸசைஸ், சாப்டர் 2 சாப்டர் 3 ஃபுல்லாக வரும். அண்ட் தென் சாப்டர் 3 3.1 to 3.7, சாப்டர் 4ல் 4.1லேருந்து 4.3 வரைக்கும், சாப்டர் 5 5.1 to 5.5 அண்ட் சாப்டர் 6 6.1 6.2. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 1, 2, 3, 4, கெமிஸ்ட்ரி யூனிட் 7, 8, 9 அண்ட் தென் பயாலஜி யூனிட் 12, 13, 14, 15, 16, 17, 18. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 1, 2 நம்ம படிச்சிட்டோம், 7, 8 படிச்சிருப்போம், 12, 13, 14 இது எல்லாமே நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படித்த லெசன்ஸ். சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 4, 5 இதில் யூனிட் 1, 2, 3 அப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எழுதியிருப்போம். ஜியோகிரஃபியில் யூனிட் 1, 2, 3, 4, 5 அதில் 1, 2, 3 முடிச்சிருப்போம். அண்ட் தென் யூனிட் 1, 2, 3 சிவிக்ஸில் 1, 2 ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த சேம் திங், யூனிட் 1, 2 அண்ட் 3 அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதுதான் போர்ஷன், சரிங்களா? இந்த போர்ஷனில் சில லெசன்ஸ் அதுதான் நான் சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங் டேட் ஜூலை 26லேருந்து கொடுத்துருக்கேன் ஸ்டடி பிளான். எப்படின்னா இந்த ஒரு இப்போ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஏதாவது இல்லை ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிச்சதே நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு லெசன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த 2 சப்ஜெக்ட், அதாவது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை ஈவினிங்கே என்னால் 2 சப்ஜெக்ட் பண்ண முடியும், இல்லை மார்னிங்கே 2 சப்ஜெக்ட் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. டெய்லி மேக்ஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க உங்களோட டெய்லி ஸ்டடி பிளான்ல. பிஃபோர் தட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜூலை 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா, சண்டேஸில் மேக்ஸிமம் மெயின் சப்ஜெக்டாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டைமிங் டியூரேஷன் அதிகமாக முடிக்கக்கூடியது, இங்கிலீஷ் தமிழ் கொடுக்காம சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி. பட் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், நம்ம நமக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீ டைம் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி அலாட் பண்ணி உங்களை கொஞ்சம் ஃப்ரீயும் நீங்களே பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தரோட ஷெட்யூல் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க என்ன பண்ணணும்னா உங்களையும் நீங்கள் ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டடீஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கெடியூல். ஏன்னா சில பேர் டியூஷன் போகலாம், சில பேர் வீட்டிலே படிக்கலாம், சில பேருக்கு வேற ஏதாவது ஹோம் டியூஷன், ஆன்லைன் டியூஷன்ஸ் இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைமிங் ஷெட்யூல் பிளான் பண்ணி நீங்கள் உங்களையும் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியம், சரிங்களா? சண்டேஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ண லெசன்ஸ்லாம் நம்ம 1 டேல ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ குவார்டர்லிக்கு அடிஷனாக ஆட் ஆகும் இல்லைங்களா? இப்போ இயல் 3, இயல் 4, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3, யூனிட் 4, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் 3.1, 3.1லேருந்து 3.7. ஸோ இந்த அடிஷ்னலாக, அதாவது இப்போ புதுசாக கற்றுக்க வேண்டிய லெசன்ஸு, சாப்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்துருக்கேன், 2 days அந்த மாதிரி. பழைய அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு முடிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி 1 டேன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஜூலை 26 சயின்ஸா நான் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். எனக்கு இந்த லெசன் இன்னும் எடுக்கல மேம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் இதில் கிடையாது. இப்போ இயல் 3 எனக்கு எடுக்கல அப்படின்னீங்கன்னா இயல் 1 மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ப்ளீட் பண்ணாங்களோ அந்த இடத்துல முடிச்சுட்டே வாங்க. இந்த ஷெட்யூலில் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஜூலை 26 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும் நான் எழுதியிருக்கேன். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட். ஏன்னா இந்த 2 days ஓல்டு சிலபஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி படித்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எழுதினது தான் நான் கொடுத்துருக்கேன். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1ம் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 அண்ட் தென் சண்டே வருது ஜூலை 27 சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1
அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.2. ஜூலை 28 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் புது சாப்டர், அதாவது புது இயல் 3. இதுக்கு வந்து நான் வந்து இயல் 3க்கும் இயல் 4க்கும் ரெண்டும் சேர்த்த மாதிரி 3 days பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இயல் 3 இதில் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. அடுத்து ஜூலை 29 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷும் நியூ யூனிட் 3. அதுக்கடுத்து இப்போ 3.3 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிருப்போம். மேக்ஸ் ஜூலை 29ல் 3.4 எக்ஸாம்பிள் சம் 1 day. ஓகேங்களா? இப்போ ஜூலை 29 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஜூலை 30 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் ஃபிசிக்ஸும். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 3. ஓகேங்களா? இது நியூவாக எடுத்துக்கூடிய லெசன். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்துருப்பேன் ப்ரிப்பரேஷனுக்கு. மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4 ஃபுல்லாக இதில் எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டோம். இங்கே எக்ஸசைஸ் சம். ஜூலை 31 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 3.5ல எக்ஸாம்பிள் சம்ஸ். அண்ட் தென் ஆகஸ்ட் 1 சாட்டர்டே வருது சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி யூனிட் 9 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 எக்ஸாம்பிள் சம்ஸ். அதுக்கு முன்னாடி நாள் அடுத்த எக்ஸசைஸ் சம். ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா சண்டே வருது. ஸோ சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குவார்ட்டர்லிக்கு நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு இது வந்து இந்த எல்லாருக்கும் முடிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டடி பிளான் இவ்வளோ டிலே ஆச்சு. ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 3 இயல் 4. இயல் 3ல் என்ன பெண்டிங் இருக்குது, அடுத்து இயல் 4ல் ஏதாவது பெண்டிங் இருக்குது, அதை முடிச்சிருங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.6. ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷில் யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4 எக்ஸசைஸ் 3.7ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம வந்து ஆகஸ்ட் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 9 எதாவது பெண்டிங் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் யூனிட் 3 வந்து 1 day பிளான் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரி யூனிட் 9 பிளான் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்குமான ரிவிஷன் ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 3.7. அண்ட் தென் ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் ஜியாகிரஃபி யூனிட் 4. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பிஃபோர் தட் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 ஒரு நாள், ஜியாகிரஃபி யூனிட் 4 ஒரு நாள். ஸோ அதில் ஏதாவது ரிமைனிங் கொஷின்ஸ் இருந்ததுன்னா ஆகஸ்ட் 6 பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.1. ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ம் 4.2ம். ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3ல எக்ஸாம்பிள் சம் பார்த்துருங்க. ஏன்னா இது நியூவாக ஆரம்பிச்சிருக்க சாப்டர் அண்ட் எக்ஸசைஸ் தான். அதாவது 4.2 வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். 4.3 இப்போ குவார்ட்டர்லிக்கு எடுக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா சண்டே வருது சயின்ஸ் பயாலஜி யூனிட் 17 மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தென் மேக்ஸ். ஆகஸ்ட் 11 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 4 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 12 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் எக்ஸசைஸ் 5.1. ஆகஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா ஹாலிடே வருது சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் யூனிட் 17. ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணது ஒன்ஸ் அகெயின் ஒரு நாள் ரிவிஷன். மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.2ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 14 அகெயின் ஒரு ஹாலிடே தமிழும் மேக்ஸும். தமிழ் வந்து இயல் 1 நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணது தான், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.2. அடுத்து சண்டே ஆகஸ்ட் 15 சோஷியல் மேக்ஸ். இதில் சிவிக்ஸ் யூனிட் 3யும் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3யும் எக்ஸசைஸ் 5.3ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 12 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3. ஆகஸ்ட் 17 சோஷியலும் மேக்ஸும். சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 இயல் 2 ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு பண்ணது தான். ஆல்ரெடி ரிவிஷனுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம். அகெயின் அதுலேயும் பெண்டிங் இருந்ததுன்னா இன்னொரு நாள். இயல் 1க்கு தனியாக ஒரு நாள் கொடுத்துருந்தோம், இயல் 2க்கு ஒரு நாள் தனியாக கொடுத்துருந்தோம். இப்போ இது ரெண்டும் சேர்த்த மாதிரி ரிமைனிங் 5.5 எக்ஸசைஸில். அடுத்து ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.1ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 20 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.1.
ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.2 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.2. ஆகஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் 1லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கே பார்த்ததுன்றதுனால காமனாக ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சாப்டர்ஸும் லெசன்ஸ், அதாவது சோஷியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து குவார்டர்லி எக்ஸாம் மேக்ஸிமம் செப்டம்பர் 15, ஆஃப்டர் 15, 19, 20 இந்த மாதிரி டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஷெட்யூல் பண்ண இந்த ஸ்டடி பிளான் தான் இது. ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சண்டே வருது, சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 அண்ட் ஜியாகிரஃபி யூனிட் 5 எக்ஸசைஸ் 1.2. அடுத்தது ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 அண்ட் எக்ஸசைஸ் 1.4. ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3, 1.4. ஸோ இதெல்லாம் வச்சு இதில் ஏதாவது ரிமைனிங் சம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளில் இந்த 4 எக்ஸசைஸும், அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம், 1.1 ஒரு நாள், 1.2 ஒரு நாள், 1.3, 1.4, இதுக்கு 4 சேர்த்து ஒரு நாள் கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 பயாலஜி யூனிட் 18, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் வந்து 1.5 கம்ப்ளீட் பண்ணணும். ஆகஸ்ட் 29 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 1, 2, 3, 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.6. ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1, யூனிட் 2, 3, 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1. ஏன்னா ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு டச்ன்றதுனால அப்பப்போ ரிவிஷன் பண்ணுறோம். ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா சண்டே சோஷியல் அண்ட் தென் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1 மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5, 1.6 அண்ட் 2.1 இந்த 3 days பண்ண இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு நாள் ரிவிஷன். செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.3. தென் செப்டம்பர் 4 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 13 அண்ட் எக்ஸசைஸ் 2.4 மேக்ஸில். செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2.1, 2.2, 2.3, 2.4. அடுத்து செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 14 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. செப்டம்பர் 7 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6. ஸோ இது எப்படி ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னா, ஒரு சப்ஜெக்ட் ஈவினிங் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் மார்னிங் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதாவது பர் டே இந்த 2 சப்ஜெக்ட் எப்படி பிளான் பண்ணணும்னா டெய்லி மேக்ஸ் நமக்கு வந்து ரிவிஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அது மேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக்ஸ் அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் நான் மேக்ஸ் பார்க்குறேன் மேம், மார்னிங் சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷ் என்ன பிளானோ அதை பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நான் வந்து ஈவினிங் வந்து தமிழோ இங்கிலீஷோ சயின்ஸோ சோஷியலோ முடிச்சிடுறேன், மார்னிங் டைமில் மேக்ஸ் பார்க்குறேன், எனக்கு மார்னிங் வந்து நான் டியூஷன் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் காலையில் அதாவது மார்னிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஈவினிங்லேயே நீங்கள் எப்படியாவது இதை டேக்கிள் பண்ணி முடிச்சாதான் நமக்கு கண்டிப்பாக அதை வந்து எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட். எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் அதுலேயே டெய்லி மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 8 அண்ட் எக்ஸசைஸ் 2.7. செப்டம்பர் சோஷியல் மேக்ஸ், செப்டம்பர் 9 அன்னைக்கு சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2 அண்ட் எக்ஸசைஸ் 2.5, 2.6, 2.7. செப்டம்பர் 10ல் சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 15 அண்ட் எக்ஸசைஸ் 2.8. செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.9. செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.10. அண்ட் தென் செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3யும்
மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.8, 2.9 அண்ட் 2.10. செப்டம்பர் 14 வந்து சண்டே வருது. சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4, மேக்ஸ் வந்து சாப்டர் 2 ஓவரால் 2.1லேருந்து 2.10 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் வேணால் டெஸ்ட் இது யூனிட் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதாவது சாப்டர் 2 இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் இப்போது செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் ஆனது மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். இன் பிட்வீன்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட் வைஸ் நான் வந்து சாப்டர் வைஸ் இது பண்ணுவேன். சரிங்களா? மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது 19 இல்லை 20 அந்த மாதிரி தான். ஆஃப்டர் 15க்கு மேலே தான் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். அது வரைக்குமான இருக்கக்கூடிய டேஸில் எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 சப்ஜெக்ட் கம்பல்சரி படிச்சிருங்க. உங்களோட ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது நான் ரெடி, ஐம் ரெடி ஃபார் சயின்ஸ், ஐம் ரெடி ஃபார் மேக்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பிளானை கரெக்டாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக குவார்ட்டர்லியில் சென்டம் எடுக்கலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்னா அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் குவார்ட்டர்லியா அந்த லெசன்ஸையும் கவர் பண்ணிடணும். நம்ம பெண்டிங் வைக்க நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் வந்து நமக்கு அது ஹெவியாக ஏறிட்டே இருக்கும். இதே நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் நான் ரெடி, அடுத்து குவார்ட்டர்லி நான் ரெடி அப்படின்னீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.